வீட்டில் இறந்து கிடந்த ஜோதிடர் மர்மச்சாவு என இருந்த போலீசார் கொலை வழக்காக மாற்றி விசாரித்த போது வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். ஜோசியர் மரணத்தில் நடந்தது என்ன? விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பெருவிளை கோட்டவிளை பகுதியைச் சேர்ந்த ஜான் ஸ்டீபன் என்பவர் வீட்டிலேயே ஜாதகம் பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி ஜான் ஸ்டீபனின் மனைவியும் மகனும் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது ஜான் ஸ்டீபன் பேச்சு மூச்சு இல்லாமல் இறந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆசாரிப்பள்ளம் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவரை யாரோ கழுத்தை நெரித்து கொன்றது தெரிய வந்துள்ளது. உடனே கொலை வழக்காக மாற்றி போலீசார் துப்பு துலக்கிய போது ஜான் ஸ்டீபனுக்கு எதிரிகள் யாரும் இல்லை என்பதும் ஜாதகம் பார்ப்பதற்கு நிறைய நபர்கள் வந்து செல்வதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சிசிடிவியை அலசி ஆராய்ந்த போது இரணியல் கட்டிமாங்கோடு பகுதியைச் சேர்ந்த கலையரசி என்ற பெண் ஒரு இளைஞரோடு அவசரமாக சென்றது தெரிய வந்துள்ளது. போலீசார் கலையரசியை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் போலீசாருக்கு சந்தேகம் அதிகமானதால் தங்களது பாணியில் விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. கலையரசிக்கு கணவரோடு அடிக்கடி சண்டை வருவதால் 2 ஆண்டுகளாக ஜோதிடர் ஜான் ஸ்டீபனிடம் ஜாதகம் பார்க்க வந்துள்ளார். ஒவ்வொரு முறையும் 5000, 10,000 என செலவு செய்ததாகவும் பரிகாரத்திற்காக லட்சக்கணக்கில் கலையரசி செலவிட்டதும் தெரிய வந்துள்ளது. பரிகாரத்திற்கு அதிகமாக பணம் செலவழித்தும் கணவரோடு சண்டை அதிகமானதை உணர்ந்த கலையரசி ஜோதிடரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். அதற்காக முகநூலில் அறிமுகமான நம்பிராஜன் என்ற 25 வயது இளைஞருக்கு 10 லட்சம் ரூபாய் தருவதாக தனது நகைகளை விற்று 8 லட்சம் கொடுத்ததாகவும் வீட்டில் தனியாக இருந்த ஜோதிடரை இருவரும் கழுத்தை நெரித்து கொன்றதாகவும் கலையரசி ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கலையரசி, நம்பிராஜன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.